வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேடர்ஸ் தம்பி சேனல். இங்கே நம்ம ட்ரேடிங்கை ஈஸியாக சிம்பிளாக கற்றுக்கலாம். டெய்லி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பையிங் லெவல்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சேனலில் நம்ம ஸ்டைலில் டெய்லி அனலைசிஸ், ஈஸியாக ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ், ட்ரேடர் மைண்ட் செட்டை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு வீடியோவும் மிஸ் ஆகாமல் இருக்கும். திஸ் இஸ் ட்ரேடர் தம்பி, உங்கள் நண்பன், உங்கள் ட்ரேடிங் கைட். வாங்க இப்போ லெவல்ஸை பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் 24,600 24,600 அப்புறம் 24,800 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல்ஸில் தான் மேலே போனாலும் சரி, கீழே வந்தாலும் சேம் இந்த லெவல்ஸில் மட்டும்தான் அங்கே ப்ளே ஆகும். ஓகே, மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா 24,600, மார்க்கெட் அப் மூவ் ஆகிடுச்சுன்னா 24,800. இதில் நம்ம எந்த ப்ரீமியம் எடுத்தால் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்மளுக்கு எவ்வளோ நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். இதில் நான் எடுத்திருக்கிறது என்னவென்றால் 24,000 24,700 கால். 24,700 கால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி லெவல் இப்போ மார்னிங் இன்கேஸ் ஃபால்ஸ் பிரேக் டவுன் கொடுக்குறாங்க, மார்க்கெட் உடனே கீழே வர ஆரம்பிக்கும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் ஃபால்ஸ் பிரேக் டவுனை நோட்டீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல்ஸ் நம்ம இதில் என்ன இருக்குன்னா, இப்போ ஃபால்ஸ் பிரேக் டவுன் வரும்போது இதோட ப்ரீமியம் இதோட ப்ரீமியம் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி 20 rupees to 21, இங்கே தான் நம்ம என்ட்ரி பண்ண முடியும். 20 to 21 ரேஞ்ச், இந்த ப்ரைஸில் நீங்கள் வந்த உடனே இதில் என்ட்ரி பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். லைக் 3 to 5 rupees வேணும்னாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் ஆகணும். லைக் இங்கே மார்க்கெட் கண்டினியூஸாக ஓப்பனிங் ஆனோன்னு விழுந்துகிட்டே இருக்குது. 21 ப்ரைஸ்க்கு லைக் 18-17 rupeesக்கு அப்புறம் ஒரு புல் பேக் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. 100 rupees வரை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மார்க்கெட் 100 rupees வரை டச் ஆகும். மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒருவேளை 15 நிமிஷத்தில் மேலே போக வாய்ப்பு இருக்கு. அதிகமாக ப்ரீமியம் விலை கொடுத்து வாங்குறது எனக்கு சரியாக படலை. ஏனென்றால் மார்க்கெட் ஒரே பக்கம் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அப்படி மேலே போகிற மாதிரி இருந்தால் நம்ம
எக்ஸ்பென்சிவ் ப்ரீமியம் கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும். இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகுது, நீங்கள் 67, 58, 67, 8 லைக் இந்த மாதிரி பே பண்ணி வாங்கினீங்கன்னா அந்த மூமெண்ட்லேயே போயிட்டு உங்கள் குறிப்பிட்ட டார்கெட்டில் நீங்கள் உடனே எக்ஸிட் ஆகி ஆகணும். நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்காது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நமக்கு செட்டப் தேவை, இதுதான் நம்ம செட்டப். இப்போ செட்டப் இல்லைன்னா என்ட்ரி அடிக்காதீங்க. நம்ம செட்டப் சரியா இல்லைன்னா என்ட்ரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம காசு ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரை நம்ம லாஸ் ஆகாம பார்த்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லைக் இந்த ப்ரீமியம் எக்ஸ்பென்சிவாக வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி மேலே போய்கிட்டே இருக்குன்னா நீங்கள் இன்கேஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எந்த ப்ரைஸில் வேணாலும் வாங்கலாம். புல் பேக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லைக் வெயிட் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னைக்கு எக்ஸ்பைரி வேற. இப்போ கால்கான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ப்ரீமியம் பார்க்கலாம். 20 சரிங்களா? அடுத்த ப்ரீமியம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 24,600. இப்போ நம்ம பார்க்கும்போது 24,600 புட். ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க. ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் நீங்கள் 24,600 புட் இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைங்க. இது பார்த்தீங்கன்னா 13 ரூபாய் கிட்ட ஓப்பனிங் ஆகும். ஃப்ளாட் ஓப்பன் ஆகும்போது லைக் பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுதுன்னா 13 ரூபாய் தான் லோ கட் பண்ணும். கண்டிப்பாக கட் பண்ணி 13, 12 கிட்ட லோ கட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இங்கேருந்து ஒரு புல் பேக் கிடைக்கும். லைக் இங்கேருந்து 12 ரூபாயிலேருந்து ஒரு புல் பேக் கிடைச்சதுன்னா ஃபால் ஸ்ட்ரென்த் ரொம்ப சொல்ல போனீங்கன்னா ரொம்ப நல்ல என்ட்ரியாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அது நல்ல என்ட்ரியாக இருக்கும். எக்ஸ்பைரி வேறு இன்னைக்கு நோட் பண்ணுங்க. எல்லா ப்ரீமியமோட இதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். 13, 14 ரூபாய்க்கு நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஒரு 12 ரூபாய்க்கு வைக்கலாம். லைக் இங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகுது, நீங்கள் ஒரு 14, 15 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்க. இதில் வாங்கும்போது இங்கே 12 ரூபாய்க்கு இல்லை 11 ரூபாய்க்கு கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். கேட்கறதுக்கு இங்கே எதுவும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 14 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 13, 12 அதிகபட்சம் 11 லைக் 11 ரூபாய். இதுக்குள்ளே ஒரு 3-4 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சாவே போதும். நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை 12 ரூபாயிலேருந்து இந்த ப்ரீமியம் 35, 45 அப்புறம் 75 போக கூட வாய்ப்பு இருக்குது. டார்கெட் ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த டார்கெட் தேவையோ அதுக்கு ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணிகிட்டே போயிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எந்த டார்கெட் வேணுமோ அதில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸிட் பண்ணலாம். எப்பவுமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. அதிகமாக மார்க்கெட்டுக்கு காசு கொடுக்காம ரீஎன்ட்ரி லைக் பாருங்கள். இப்போ 13 ரூபாய்க்கு 14 ரூபாய்க்கு வாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அது பிளான் பண்ணும்போது இன்கேஸ் 12 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு ஹிட் ஆனால் பரவாயில்ல. ஏன்னா அந்த செட்டப் நம்மளுக்கு வேலை செய்யலைன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே மார்க்கெட் மேலே போகலை, திரும்ப லைக் 26 வரைக்கும் போயிட்டு திரும்ப உங்களுக்கு கீழே வருது. அந்த மாதிரி டைமில் இன்கேஸ் 12 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா
இந்த நம்ம வாங்கினது 14 ரூபாய், கரெக்டுங்களா? 14 12, இந்த 2 ரூபாய் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. திரும்ப ரீஎன்ட்ரி வரும். ரீஎன்ட்ரி வரப்போ நீங்கள் திரும்ப இந்த செட்டப் யூஸ் பண்ணலாம். திரும்ப நீங்கள் என்ட்ரி பண்ணலாம் அதே 13 14 ரூபாய்க்கு. நம்ம கேபிட்டல் ரொம்ப முக்கியம். கேபிட்டலை காப்பாற்றணும். எங்களோட சேனலோட மெயின் மோட்டிவே நம்ம ரீட்டைல் ட்ரேடரோட கேபிட்டலை நம்ம காப்பாற்றணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெய்லி நீங்கள் உங்களோட பிஎன்எல்லை செக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணிட்டு இருங்க. எவ்வளோ எங்கே ப்ராஃபிட் வச்சு நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அதில் தான் தெரியும். அப்புறம் இன்னொரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் டிப்ஸ் எல்லாம் சஜஷன், நீங்கள் வந்துட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. லைக் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நல்ல செட்டப் எடுத்து ஒரு ட்ரேட் பண்ணாலே போதும். இல்லை மேக்ஸிமம் நீங்கள் 3 ட்ரேடோடு நிறுத்திங்க. லைக் ஓவர் ட்ரேட் பண்ண போனீங்கன்னா மார்க்கெட் நம்மளோட காசு தன்னால அது காலி பண்ணிடும். ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சோன்னே உடனே எக்ஸிட் ஆயிருங்க. மார்க்கெட் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, பட் பை பண்ணாதீங்க. எந்த ஒரு என்ட்ரியுமே தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் வச்சுங்க, நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். சரிங்க, இன்னைக்கு இதுதான் இன்னையோட ப்ரீமியம். நம்ம பார்த்தது 2 ப்ரீமியம், லைக் 24,600 புட், அடுத்து பார்த்தீங்கன்னா 24,7,000 கால். இந்த 2 ப்ரீமியம் நல்லாவே ஒர்க் ஆகும். நான் சொல்கிற அந்த லெவல் வரை வெயிட் பண்ணி வாங்குங்க, கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸில் வாங்காதீங்க, சரிங்களா? உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல ப்ரீமியமாக நாளைக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. மிக்க நன்றி நண்பர்களே.